எங்கள் குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல. உங்ககிட்ட ஆன்லைன் தெரப்பி எடுத்துக்கணும்னு தோணுது. பட் ஆனால் என் குழந்தை உட்கார மாட்டான், கவனிக்க மாட்டான், பேசும்பொழுது முகத்தெல்லாம் பார்க்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு ஆன்லைன் தெரப்பி எப்படி செட் ஆகும், ஸோ ஆன்லைன் தெரப்பி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற பேரண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேபில் பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆன்லைன் தெரப்பியும் இன் பர்சன் கரூரில் கிளினிக்கல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேரில் வந்து சர்வீஸ் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேராக வந்துமே கூட தெரப்பி எடுத்துக்கலாம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். என் குழந்தை கவனிக்க மாட்டான், உட்கார மாட்டான், ஒரு இடத்துல நான் பேசும்பொழுது முகத்தை பார்க்க மாட்டான், ஸோ எப்படி தெரப்பி கொடுக்குறது, ஸோ உங்களுக்கு ஆன்லைன் தெரப்பி ஒர்க் அவுட் ஆகுமா, ஆன்லைன் தெரப்பியில் எப்படி வந்து நீங்கள் என் குழந்தைய பேச வைப்பீங்க அப்படின்னு நிறைய டவுட் கேட்பாங்க பேரண்ட்ஸு. ஸோ ஒரு வேளை உங்கள் குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்கார்றான், நல்லா கவனிக்கிறான், நீங்கள் பேசும்பொழுது முகத்தெல்லாம் பார்க்குறான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரப்பியே தேவையே இல்லை. பிகாஸ் ஏன்னா இதெல்லாமே நார்மலாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய வளர்ச்சிங்கிறது நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு லைக் கவனிக்காமல் இருக்கிறது, துருத்துருன்னு இருக்கிறது, ஐ கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே குறைச்சி அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி விடுறது தான் தெரப்பி. ஸோ ஆன்லைன் தெரப்பியில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஸோ ஆன்லைன் தெரப்பியில் நீங்கள் வந்து என்டையர் அந்த 45 மினிட்ஸோ ஒரு 1 ஹவரோ உட்கார வச்சே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு தெரப்பிஸ்ட்டுமே உட்கார வச்சு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பிகாஸ் வி ஆர் நாட் டீச்சர்ஸ் இல்லைங்களா. ஸோ தெரப்பி அப்படிங்கிறது ஃபிசிக்கலாகவும் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ உங்கள் குழந்தையுடைய சென்சரி பேட்டர்ன் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் பிளான் பண்ணி, ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி, ஆன்லைன் சோர்ஸ் மூலியமாக பேரண்டல் கைட்லைன்ஸ் கொடுத்து, ஸோ அந்த ஆக்டிவிட்டியை உங்கள் மூலியமாக பண்ண வைக்கிறது மூலயமா எவ்ரிடே அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவையான எக்ஸ்போஷர் கொடுக்கறது தான் ஆன்லைன் தெரப்பி. ஸோ இதில் இந்த டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்லி இது ஒரு நியூ டவுட் கிடையாது. இந்த டவுட் எல்லா பேரண்ட்ஸுக்குமே காமனாக வருது. இப்போ எங்ககிட்டையும் சரி, ஸோ இப்போ வேறு பேர்கிட்ட வேறு ஆன்லைன் தெரப்பி சென்டர்ஸில் போய் தெரப்பி எடுத்துக்கிற பேரண்ட்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இனிஷியல் டேஸில் இந்த டவுட்டோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு 10 டேஸ் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளாரிஃபையாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த ஆன்லைனில் ஒரு 10 டேஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து கண்டிஷன் அவங்க ஆகிற வரைக்குமே மெயின்டைன் பண்ணுறது, அந்த 45 மினிட்ஸ் அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் நேரடியாக என்கிட்டயே நீங்கள் அழைச்சிட்டு வந்தாலும் இல்லை எந்த தெரப்பிஸ்ட்கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போனாலும் அது ஒரு 10 நாளைக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு கண்டிஷன் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் கிடைக்கிது அப்படின்னா அவங்க அந்த டைமுக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிற அடாப்டேஷனுங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ ஆன்லைன் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையுடைய பிரச்சனை என்ன, அவனுடைய லாங்குவேஜ் லெவலாக இருக்கட்டும், சென்சரி பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதுக்கு நம்மளுடைய ஸ்டிமுலேஷனை எப்படி மாற்றணும், ஸோ அந்த குழந்தைக்கு என்ன நீட் இருக்குது, என்டையர் டே அந்த குழந்தையுடைய ஸ்டிமுலேஷனை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அவருடைய டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாமே தெரப்பிஸ்ட் வந்து ஒரு நாலேஜபிளாக உங்களை கைட் பண்ணுறது மூலயமா ஸோ அதை நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட அப்ளை பண்ணி எவ்ரிடே அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்டிமுலேஷனை நீங்கள் வந்து கொடுக்கறது மூலயமா உருவாகிறது தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் குழந்தையுடைய பிரச்சனையை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய என்விரான்மெண்ட் அந்த குழந்தைக்கு தேவையான நீடை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக அந்த குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த குழந்தை உட்கார்ந்தால் தான் ஆன்லைன் தெரப்பி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு மெத்து. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து தெரப்பி கொடுத்து உட்கார வைக்கிறது தான் ஆக்சுவலி தெரப்பியே, சரிங்களா. ஸோ ஒரு வேளை இந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்து அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இன்னும் நீங்கள் தெரப்பி எடுக்காமல் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி என்கொயரி பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நீங்கள் யார்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்கீங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் தெரப்பி எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்மக்கிட்டேயுமே நிறைய பேர் வருவாங்க, அசஸ்மெண்ட் வரைக்கும் வருவாங்க, எல்லாமே கேட்பாங்க. இருந்தாலும் நான் எப்படிங்க தெரப்பி பண்ண முடியும், என் குழந்தை தான் உட்கார மாட்டானே, நான் ஃபோனை வச்சாவோ இல்லை லேப்டாப் வச்சாவோ அவன் ஓடி போயிடுவான், கவனிக்க மாட்டான். ஸோ இனிஷியலாக 10 நாளைக்கு உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும், ஐ கேரண்டி. ஏன்னா யார்கிட்டையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணின உடனே உங்கள் குழந்தை நல்லா வந்து உட்காந்துப்பான், கவனிப்பான், பேசுவான்னு சொல்ல முடியாது. என்ன உண்மை என்னவோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ 10-15 நாளைக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு அடாப்ட் ஆயிடுச்சு, அந்த ரேப்போ பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் நீங்கள் செட் பண்ணுற டியூரேஷன் வரைக்கும் அவர் கண்டிஷன் ஆகி பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ சைமல்டேனியஸ்லி அவருக்கு கவனிக்கிற திறனோ உட்கார்ற திறனோ இதெல்லாம் பில்ட் ஆக அவருடைய சென்சரி டெவலப்மெண்ட்ஸ்க்கு தேவையான
எக்ஸ்போஷர் அந்த என்டையர் டே அவருக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆன்லைன் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.